அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு? குரு பகவானை பொறுத்த வரைக்கும் தற்போது மேச ராசியை விட்டு விலகி சுக்கிரனின் ராசியான ரிஷப ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. அப்படிப்பட்ட குரு பகவான் 15/10/2024 அன்று வக்ரகதியில் செல்ல இருக்கிறாரு. அதற்கு முன் உள்ள காலகட்டங்களில் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க வேண்டும்? குறிப்பா கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்கள்ல எந்தவித தோஷம் இல்லாதவரும், தேவர்களுக்கு குருவாகவும், மனித வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களின் மீதும் ஆதிக்கம் கொண்டவரும், தனது சுப பார்வை ஒன்றினாலேயே மற்ற கிரகங்களினால் ஏற்படும் தோஷங்களை போக்கி அருள்பவருமான குரு பகவான் ஆங்கில மாதமான மே மாதம் 1ஆம் தேதியும் தமிழ் மாதமான சித்திரை மாதம் 18ஆம் தேதி அன்று குரு மேசராசியை விட்டு விலகி சுக்கிரனுடைய ராசியான ரிஷபத்தில் பிரவேசிக்கிறாருங்க. ரிஷபராசி அதிபதியான சுக்கிரன் குரு பகவானுடைய பகை கிரகம் ஆவாரு. அசுரர்களுக்கு ஆச்சாரியர் சுக்கிரன். தவ வலிமையில் குருவும் சுக்கிரனும் சுபபலம் பெற்றவர்கள். தேவர்களுக்கு ஆச்சாரியன் குரு. இவர் பொன்னன், வியாழன், பிரகஸ்பதி, தேவகுரு என்ற பல பெயர்களால் பிரசித்தி பெற்றவர் குரு பகவான். இப்படிப்பட்ட குரு பகவான் தேவர்களுக்கும் இந்திரனுக்கும் ஆச்சாரியன் இவரே. அசுரர்களின் ஆச்சாரியரான சுக்கிரன் குரு பகவானுக்கு இணையான தவ வலிமை பெற்றவர். அசுரர்கள் இவரை தெய்வமென போற்றி வந்தனர். நீண்ட காலம் மிக கடினமான தவம் இருந்து மிருத சஞ்சீவினி என்ற மகா மந்திரத்தை கற்றுக்கொண்டார். இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சூட்சம சக்தி வாய்ந்த மந்திரம் இது. தேவர்களும் அசுரர்களுக்கும் அடிக்கடி போர்கள் நடந்து வந்தன. அத்தருணங்களில் போர்க்களத்தில் உயிர் நீத்த அசுரர்களை சக்தி வாய்ந்த இம்மகா மந்திரத்தினால் உயிர்ப்பித்து வந்தார் சுக்கிரன். இவ்விதம் உயிர் பிழைத்த அசுரர்கள் மீண்டும் மீண்டும் தேவர்களுக்கு எதிராக போரிட முடிந்தது. ஆனால் தேவர்களிடம் இம்மந்திரம் இல்லை. ஆதலால் ஒவ்வொரு போரிலும் தேவர்கள் தோற்றே வந்தனர். எவ்விதமாவது இம்மகா மந்திரத்தை தெரிந்து கொண்டு விட வேண்டும் என்ற ஆர்வத்தில் குரு பகவானுடைய மைந்தனான கசனை சுக்கிர பகவானிடம் கல்வி பயில அனுப்பி வைத்தனர். சுக்கிரனும் கசனை தனது மாணாக்கரில் ஒருவராக சேர்த்து கொண்டார். கசனின் நோக்கத்தை அறிந்து கொண்ட அசுரர்களை அவனை கொன்றுவிட பல முயற்சிகளை செய்தனர். குரு பகவானுடைய பெண் தேவயானி கசன் மீது மயில் கொண்ட காரணத்தினால் தேவயானியின் உதவியினால் சுக்கிராச்சாரியாரிடமிருந்து மிருத சஞ்சீவினி எனும் மகா மந்திரத்தை கற்றுக்கொண்டான் கசன். இம்மகா மந்திரம் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சக்தி வாய்ந்தது. ஒவ்வொரு முறையும் தேவயானி கசனை காப்பாற்றி வந்தாள். இதனை அறிந்த அசுரர்கள் கசனை ரகசியமாக கொன்று எரித்து அந்த சாம்பலை சுக்கிராச்சாரியார் அறியாமல் சோமபானத்தில் கலந்து கொடுத்துவிட அவரும் அருந்திவிட்டார். மீண்டும் தேவயானியின் முயற்சியினால் கசன் உயிருடன் சுக்கிராச்சாரியாரின் வயிற்றை பிளந்து வெளிவந்து சுக்கிரனையும் உயிர்ப்பித்தான். பின்பு தேவயானி தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தியும் கூட குருவினுடைய மகள் தனது சகோதரிக்கு சமம் என கூறி மன உறுதியுடன் மறுத்து தேவ உலகிற்கு சென்று விட்டான். இதனால் சீற்றமடைந்த தேவயானி கசன் கற்றுக்கொண்ட மிருத சஞ்சீவினி மந்திரம் அவன் மனதிலிருந்து மறந்துவிடும்படி சாபமிட்டாள். குரு பகவானின் தவ வலிமை பற்றி வேதங்களிலும் சில உபநிமிடங்களிலும் இதிகாச புராணங்களிலும் விவரிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக ஒரு ராசி மண்டலத்தை கடப்பதற்கு குரு பகவானுக்கு 12 மாதங்கள் ஆகின்றன. சந்திரனின் ஆட்சி வீடான கடகம் குருவுக்கு உச்ச ராசியாகும். மகரம் நீச்ச ராசியாகும். ஒருவருடைய ஜனன கால ஜாதகத்தில் குரு சுபபலம் பெற்று பாவகிரக சேர்க்கை இல்லாமல் இருப்பின் அத்தகைய ஜாதகர்கள் ஒழுக்கம், தெய்வ பக்தி, தெளிந்த மனம், நேர்மை ஆகிய நற்குணங்களால் சிறந்து விளங்குவார்கள். நற்குணங்கள் அமைந்த குழந்தைகளை அடைவதற்கும் ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் குரு இருக்க வேண்டும். இல்லையெனில் அந்த இடத்திற்கு குருவினுடைய பார்வையாவது இருக்க வேண்டும். கோல்சாரத்தின் போது குருவிற்கு வக்ரகதி அல்லது அதிசாரகதி ஏற்படுமானால் அப்போது அவர் பூர்வ ராசி பலனை தான் தந்தருள்வார். ஜாதகத்தில் கெடுதலை உண்டு பண்ணும் கிரகங்கள் குரு பகவானிடம் சேர்ந்திருந்தாலோ அல்லது குரு பகவானால் பார்க்கப்பட்டாலோ அந்த தோஷம் அடியோடு நிவர்த்தியாகிவிடும் என கூறுகின்றன புராதன
ஜோதிட கிரகந்தங்கள். இவ்வளவு மேன்மைகள் கொண்ட குரு பகவான் ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல கன்னி ராசியைச் சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு பகவான் ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இக்காலகட்டங்கள் உங்களுக்கு பல நன்மைகளை அளிக்க வல்ல ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். பாக்கியஸ்தானத்திற்கு மாறியுள்ள குரு பகவான் குறைவில்லாத வருமானத்தை உங்களுக்கு தந்தருள்வாரு. மேலும் அவர் உங்களுடைய ராசியையும் ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தையும் தன் சுப பார்வையினால் பலப்படுத்துகிறாரு. இதனால் குழந்தைகளுடைய கல்வி, அவர்களின் உத்தியோகம் ஆகியவற்றில் பல நன்மைகளை பெற்று தருவாருங்க குரு பகவான். ஓடி போனவனுக்கு 9ல் குரு, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி என்றொரு மோதிரையும் உள்ளது. குரு பகவான் பரிபூரண சுபபலம் பெற்றுள்ள இத்தருணத்துல சனி பகவானின் கும்பராசி சஞ்சாரம் சிறந்த அதிர்ஷ்டத்தையும் குறிக்குதுங்க. பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைத்து நிம்மதி பெறுவதற்கு மிகவும் அனுகூலமான ஒரு காலகட்டமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. செவ்வாயும் அனுகூலமாக இருப்பதால பலருக்கு சொந்த வீடு அமையும் யோகமும் அமைஞ்சிருக்குது. குடும்பத்துடன் தீர்த்ததல யாத்திரை கிடைக்கும் யோகமும் இருப்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுது. திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திரபாக்கிய யோகத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. அதே போல கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்திற்கு அதிகாரம் படைத்த சனி பகவான் மிகவும் சுபபலம் பெற்றுள்ள நிலையில குருவினுடைய இந்த ரிஷபராசி சஞ்சாரம் வேலை பார்க்கும் இடத்தில் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் ஆகிய அனைவருடைய ஆதரவையும் ஒத்துழைப்பையும் மன நிறைவையும் உங்களுக்கு கொடுக்கிறாருங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்துல சிறு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் சில சலுகைகளை நீங்க எதிர்பார்க்கலாங்க. வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்க மேற்கொள்ளலாங்க. ஒரு சிலருக்கு இடமாற்றம், அதன் காரணமாக கூடுதல் சலுகைகள் கிடைக்க இருக்கு என்பதால் இப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. அதே போல கன்னிராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய இந்த ரிஷபராசி சஞ்சாரம் உங்களுடைய எதிர்பார்ப்பிற்கு சற்று அதிகமாகவே லாபத்தை பெற்று தர இருக்குதுங்க. நிதி நிறுவனங்களுடைய உதவியும் ஒத்துழைப்பும் வியாபாரத்தில் உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. குரு சனி பகவான் ஆகிய இருவருமே சிறந்த சுபபலம் பெற்று வலம் வருவதால உங்களுடைய பொருளாதாரத்தை சீர் செய்து கொள்வதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல கடன்களை அடைத்தே தீர வேண்டும் என்ற உறுதியான மனமும் திட்டமிட்டு செலவு செய்வதும் உங்களுடைய பொருளாதார நிலையை மேம்படுத்துங்க. விற்பனை நிலையங்களை விரிவுபடுத்துவதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாகவும் இந்த குரு பகவானுடைய ரிஷபராசி சஞ்சாரம் அமைஞ்சிருக்குதுங்க. மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் மேற்கொள்ளலாங்க. விவசாயத்துறையினருக்கு விளைச்சல் நல்லபடியாகவே இருப்பதால வருமானம் உயர இருக்குதுங்க. பெண்மணிகளுக்கு இந்த குரு மாறுதல் உங்களுக்கு பல நன்மைகளை அளிக்க இருக்குதுங்க. குடும்ப நிர்வாக பொறுப்பினை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சியும் மன நிறைவையும் சற்று தாராளமாகவே அளிக்க இருக்குதுங்க. குரு பகவானுடைய இந்த காலகட்டம் உங்களுக்கு பொன்னான ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குது. கன்னிராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது ராகுவிற்கு மட்டும் பரிகாரம் அவசியங்க. திரு நாகேஸ்வரம் அல்லது கர்நாடகாவில் உள்ள நாகமங்கலா திருத்தல தரிசனம் மிகச்சிறந்த பரிகாரமா அமையுது.